அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருப்பதும் நமக்காக பரிந்து பேசுவதும் உண்மைதானா? விவிலியம் மூலம் விளக்கம். அன்னை மரியாள் கன்னி இல்லை என்று பிரிந்த சபையார் கூறும் கூற்றுக்கு விவிலியம் தரும் பதில் என்ன? அன்னை மரியாள் இணை மீட்பர் அல்ல என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் கருத்துக்கு என்ன காரணம்? முதலில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற உண்மை கருத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மேற்கூறிய மற்றவைகளை நாம் ஆய்ந்து பார்க்க முடியும். இவர் இறைவனின் தாய் என்பதற்கு விவிலியத்திலேயே விளக்கம் உள்ளது. லூக்கா 1:43 எலிசபெத்து அன்னை மரியாளை நோக்கி, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி இருப்பார். இந்த வார்த்தையை அவர் சாதாரண மனித நிலையில் இருந்து சொல்லி இருந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்காது. ஆனால் அதற்கு முந்தைய வசனங்களில், அதாவது லூக்கா 1:41 எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன் பிறகே மரியாளை இவ்வாறு வாழ்த்துகிறார். அப்படியென்றால் எலிசபெத்து கூறிய வார்த்தை அவருடைய வார்த்தை அல்ல, தூய ஆவியானவரின் வார்த்தையே. தந்தைக்கும் மகனுக்கும் முழு ஆற்றலாயிருப்பவர் தூய ஆவியானவர். அந்த ஆவியானவரின் வார்த்தையின்படியே மரியாளை ஆண்டவரின் தாய் என்கிறோம். ஆண்டவரின் தாயாகிய அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருப்பதை கத்தோலிக்கர்களாகிய நாம் நம்புகிறோம். ஆனால் மரியாளின் இறப்பும் விண்ணேற்றமும் விவிலியத்தில் சொல்லப்படாததால் மரியாள் விண்ணகத்தில் இருக்கிறார் என்பதையும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதையும் நம்பாதவர்களுக்காகவே இந்த பதிவு. முதலில் விண்ணகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது பற்றி விவிலியம் கூறுவது என்ன என்பதை பார்ப்போம். உலகத்தை உருவாக்கிய தந்தை, மகன், தூய ஆவியானவருக்கு அடுத்தபடியாக பல்லாயிரக்கணக்கான வானதூதர்களும் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் போன்றவர்களான தலைமை காவல் தூதர்களும் ஆதி முதலே இருந்து வருகிறார்கள் என்று விவிலியத்தில் காண்கிறோம். மண்ணில் பிறந்து வாழ்ந்து இப்போது விண்ணகத்தில் இருப்பதாக சொல்லப்படும் மனிதர்கள் யார் என்றால், முதலில் ஏனோக்கு. இவர் 365 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த பிறகு கடவுள் உயிரோடு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனோக்கு பற்றி எபிரேயர் 11:5 நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். இப்போது ஏனோக்குக்கு சொல்லப்பட்ட வார்த்தையையும் மரியாளின் வாழ்வின் நிகழ்வுகளையும் ஒத்து பார்த்தால் மரியாள் இப்போது எங்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து தீர்க்கதரிசி எலியா. 2 அரசர்கள் 2:11 இவர்கள், அதாவது எலியாவும் எலிசாவும் உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலியாவுக்கு பெற்றோர் யார் என்று விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. என்றாலும் அவர் கிளையாது நாட்டில் திஸ்பே என்ற ஊரில் வாழ்ந்தவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் எலியா தான் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை முன்பே அறிந்திருந்ததை விவிலியத்தில் காண முடிகிறது. 2 அரசர்கள் 2:9 அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். ஆகவே ஏனோக்கு போல இறைவாக்கினர் எலியாவும் விண்ணகத்தில் இருப்பது உறுதியாகிறது. இவர்களைப் போலவே பூமியில் மனிதர்களாய் பிறந்து கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஆபிரகாமும் விண்ணகத்தில் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19 முதல் 30 வசனங்களில் செல்வர் மற்றும் ஏழை லாசர் பற்றி கூறும்போது, ஏழை லாசர் இறந்து விண்ணகத்தில் ஆபிரகாமின் மடியில் அமர்ந்திருப்பதாக இயேசு சொல்வதை காண்கிறோம். இது ஓமையாக சொல்லப்பட்டது என்றாலும் இயேசு விண்ணகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்பதை பற்றியே சொல்லியிருப்பார். லூக்கா 9:28 முதல் உள்ள வசனங்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்று அங்கே இயேசு உருமாறிய போது அவரோடு எலியாவும் மோசேவும் எருசலேமில் நிகழப்போகும் அவரது இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்ததாக காண்கிறோம். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று, மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்ததை 3 நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோடு மலை மேல் செல்லாத லூக்கா மட்டுமே அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். மற்ற 2 நற்செய்தியாளர்களும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசே,
எலியா மூவருக்கும் உள்ள மாபெரும் ஒற்றுமை என்னவென்றால், மூவருமே 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறை சித்தம் நிறைவேறச் செய்தவர்கள் என்பதும் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. எலியா உயிரோடு விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார் என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் மோசே இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என்றுதான் இணைச்சட்டம் 34வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் உலகத்திலேயே கடவுளால் அடக்கம் செய்யப்பட்ட ஒரே மனிதர் மோசே என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அதனால்தான் அவரது கல்லறை இன்று வரையிலும் யாருக்கும் தெரியாமலே இருக்கிறது. இப்படி மண்ணில் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட, அதுவும் கடவுளால் வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் இயேசுவின் சீடர்களுக்கு காட்சி தந்து தாங்கள் விண்ணகத்தில் உயிரோடும் உடலோடும் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி மனிதராய் படைத்து தனது வல்லமையை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்திய மனிதர்களுக்கு விண்ணகத்தில் இடம் தந்திருக்கும் கடவுள் தனது திருமகனை சுமந்து பெற்ற ஒரு கன்னி தாய்க்கு விண்ணகத்தில் இடம் தராமல் இருப்பாரா? அதுவும் உலகம் படைக்கப்பட்ட போதே கடவுளால் முன்னறிவிக்கப்பட்டு அவரது சித்தத்தில் நிறைந்து இருந்த ஒருவர்தான் அன்னை மரியாள். இவை அனைத்திற்கும் மேலாக சாகும் தருவாய் வரை கடவுளின் கட்டளைக்கு எதிராக வாழ்ந்த ஒருவர் இறக்கும் நேரத்தில் மனம் மாறியதற்காக விண்ணகத்தில் இடம் பிடித்திருக்கிறார் என்பதையும், அதுவும் இயேசுவே தனது திருவாய் மலர்ந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் இயேசுவின் அருகில் சிலுவையில் தொங்கிய நல்ல கல்வனை பற்றி லூக்கா 23:43 காண்கிறோம். அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட எளிமையான சான்று தேவையில்லை என்பதே நமது கருத்து. அடுத்து விண்ணகத்தில் தந்தையாம் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேச யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ரோமையர் 8:26 மற்றும் 27வது வசனங்களில் தூய ஆவியானவரே தந்தையாம் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம் மீட்பராம் இயேசுவும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று ரோமையர் 8:34, எபிரேயர் 7:25, 1 யோவான் 2:1 இதுபோல் இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் பிறப்பதற்கு முன்பே தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருந்தார் என்பதை யோபுவின் நூலில் 16, 19 மற்றும் 21வது வசனங்களில் காண முடிகிறது. இன்னும் மனிதர்களாய் பிறந்த ஆபிரகாம், மோசே, ஆரோன், எலியா, எலிசா, சாமுவேல் போன்ற இறைவாக்கினர்களும் தீர்க்கதரிசிகளும் மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசியதை விவிலியத்தில் தொடக்க நூல் முதல் பல இடங்களிலும் பார்க்கிறோம். அதேபோல் புனித பவுல் தீமோத்தேயருக்கு எழுதிய மடலில் மனிதர்களே மனிதர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசவும் மன்றாடவும் வேண்டுமென்று 1 தீமோத்தேயு 2:1 சொல்லியிருப்பார். சீராக் 33:10-12 மனிதனாய் பிறந்த பலரும் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருப்பார்கள். மனிதர் எல்லாரும் நிலத்திலிருந்து வந்தவர்கள், மானிடர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர். நிறைவான அறிவாற்றலால் ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தினார். அவரே அவர்களின் வழிகளை வெவ்வேறாக அமைத்தார். ஆசி வழங்கி சிலரை உயர்த்தினார், சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்துக் கொண்டார். ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார், அவர்களிடத்திலிருந்தே அவர்களை விரட்டியடித்தார். இதில் கடவுள் தம் அருகில் வைத்துக் கொள்பவர்களில் மனிதர்களாய் பிறந்து தூயவர்களாய் இருப்பவர்களில் அன்னை மரியாளுக்கு இடமில்லாமல் போகுமா? மத்தேயு 22:32 ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். இதன் பொருள் என்னவென்றால், மண்ணில் இறப்பு என்பது நம்மை போன்ற மனிதர்களுக்கு மட்டுமே, இறைவன் அருகில் இருக்கும் தூயவர்களுக்கு இல்லை என்பதே இதற்கு முழுமையான சான்று. கானாவூர் திருமண வீட்டில் ரசம் தீர்ந்த போது அந்த திருமண வீட்டினர் நிலை பற்றி இயேசுவுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? அவராகவே முன்வந்து அந்த அதிசயத்தை செய்திருக்கலாம். ஆனால் தனது தாயை பரிந்துரை செய்ய வைத்து தனக்கான நேரம் வரவில்லை என்று சொல்லியும் தாய் கூறியதற்காக புதுமையை செய்தவர்தானே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியென்றால் தனது தாயின் பரிந்துரை பணியை ஆரம்பித்து வைத்ததும் அவர்தானே. ஆகவே அன்னை மரியாள் விண்ணகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதும் உண்மையே. அன்னை மரியாள் கன்னி இல்லை என்று நமது பிரிந்த சகோதரர்கள் கூறும் கூற்றுக்கு விவிலியத்திலிருந்து அவர்கள் தரும் விளக்கம் 2. 1. மத்தேயு 1:25 மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை, அதனால் இயேசு பிறந்த பிறகு கூடி வாழ்ந்தார்கள் என்று புது அர்த்தத்தை அவர்கள் சொல்கிறார்கள். 2. மத்தேயு 13:55 மற்றும் மார்க்கு 6:3 சொல்லியவாறு, இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இதில் மேற்கூறிய நபர்கள் அனைவரும் இயேசுவோடு உடன் பிறந்தவர்கள், அதாவது இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள்.
இதில் முதலாவது கூற்றுக்கு நமது விளக்கம் என்னவென்றால், இயேசு பிறக்கும் வரை இருவரும் கூடி வாழவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது என்னவோ உண்மைதான். அதற்காக அவர் பிறந்த பிறகு கூடி வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? மரியாள் வயிற்றில் தங்கி இருந்தது ஈடு இணையில்லா இறைவனின் திருமகனை. அப்படி அவர் கருவில் இருக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதனால் அந்த தாயின் உடலை தொட முடியுமா? அதை சுட்டிக்காட்டவே இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2 சாமுவேல் 6 மற்றும் 7 வசனங்களில் கடவுளின் வார்த்தையை தாங்கி வந்த உடன்படிக்கை பேழை சரியும் போது அதை பிடித்த அபினதாபின் மகன் உசாவின் நிலை என்ன ஆனது என்பதை இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இயேசு பிறந்த பிறகுதான் கூடி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த தாயின் கருவறை இறைவன் ஒருவர் மட்டுமே தங்கி இருக்க அனுமதி வழங்கப்பட்ட இடம். அதில் இன்னொருவர் தங்கவோ பிறக்கவோ கடவுள் இடம் தந்திருப்பாரா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இறைவன் தனது அரியணையில் இருந்து இறங்கினார் என்பதற்காக அந்த அரியணையை சாதாரண ஒரு மனிதருக்கு தந்துவிட முடியுமா? அதே போல்தான். அது மட்டுமல்ல, ஒரு கன்னி கருத்தாங்கி மகனை பெற்றெடுப்பார் என்றுதான் இறைவாக்கினர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கன்னி என்ற வார்த்தை இயேசு பிறக்கும் வரைதான் என்றால் அதன் பிறகு அவர் இல்லாமல் போயிருக்க வேண்டுமே. கன்னி என்றால் அவர் முக்காலமும் கன்னியாய் இருக்க வேண்டும் என்பதே இறைவாக்கினரின் தீர்க்க தரிசன வார்த்தை. இதற்கு விவிலியத்திலிருந்து இன்னொரு விளக்கமும் தரலாம். மத்தேயு 28:20 இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு கூறியிருப்பார். இதன் அர்த்தம் உலகம் முடியும் வரை மட்டும்தான் கடவுள் நம்மோடு இருப்பாரா? உலகம் முடிந்த பிறகு நம்மை விட்டு போய்விடுவார் என்று சொல்லிவிடலாமா? அதே போலதான் மேற்கூறிய வார்த்தையும். இரண்டாவது, அன்னை மரியாளுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் லூக்கா 2:41 முதல் 44 வரையில் உள்ள வசனங்களில் ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் என்றும் 12 வயதான இயேசுவை மட்டும் அழைத்து சென்றார்கள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருந்திருந்தால் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் சேர்ந்து போவார்கள் என்றுதானே சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் காணாமல் போன போது கூட பயணிகள் கூட்டத்தோடு அல்லது உறவினர்களோடு சேர்ந்து இருப்பார் என்றுதான் நினைத்தார்கள் தவிர உடன் பிறந்தவர்களோடு இருப்பார் என்று நினைத்தார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பின் உடன் பிறந்த சகோதரர்களின் பிள்ளைகள் இயேசுவுக்கு சகோதர சகோதரிகள்தான் ஆவார்கள் என்பது நமது சகோதர சகோதரிகளுக்கு தெரியவில்லை. இவை அனைத்திற்கும் மேலாக அன்னை மரியாளுக்கு இயேசுவை தவிர வேறு எந்த பிள்ளைகளும் இல்லை என்பதற்கு முத்தாய்ப்பாக யோவான் 19:26-27 இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இயேசுவுக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்திருந்தால் ஏன் தனது தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இயேசுவுக்கு சகோதர சகோதரிகள் இருந்திருந்தால் ஏன் இயேசுவின் சீடர் அவரது தாயை தனது வீட்டில் வைத்து ஆதரவு அளிக்க வேண்டும்? இந்த வசனங்களை படிக்கிற யாரும் அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. உண்மை ஒன்றுதான், அது நம் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே அன்னை மரியாளுக்கு மகன். மேலும் மரியாள் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றுமே கன்னிதான். இயேசு தனது அன்பு சீடராகிய யோவானுக்கு திருவெளிப்பாட்டு நூலில் தனது தாயை பற்றி வெளிப்படுத்தி இருப்பார். திருவெளிப்பாட்டு நூல் 12வது அதிகாரம் முழுவதும் அன்னை மரியாளை பற்றியே சொல்லப்பட்டிருக்கும். கடவுள் பகலில் உலகிற்கு ஒளி தருவதற்காக படைத்த கதிரவனை அன்னைக்கு ஆடையாகவும், இரவிலே ஒளி தர படைத்த சந்திரனை மேடையாகவும் தந்து தனது திருமகனின் தாயை உயர்த்தினார். இது அன்னை மரியாளை பற்றி குறிப்பிடும் வசனங்கள் இல்லை என்று நமது சகோதரர்கள் வாதிட்டால், அவர் பெற்றெடுத்த குழந்தையான இந்த உலகம் முழுவதையும் இருப்புக்கோள் கொண்டு ஆட்சி செய்ய போகும் அந்த குழந்தை யார் என்பதை அவர்கள் சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிரிந்த சகோதரர்கள் கூறுவது போல அன்னை மரியாளின் மற்ற பிள்ளைகளை பற்றியும் திருவெளிப்பாடு 12:17 சொல்லப்பட்டுள்ளது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். அதாவது மரியாளின் எஞ்சிய பிள்ளைகள் என்பவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள் என்று திருவெளிப்பாடு 6:9, 7:9 மற்றும் 20:4 சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் யாராலும் எண்ணிக்கையிடவே முடியாத அளவுக்கு பெருந்திரளாக நின்றதாக சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் அந்த எண்ண முடியாத அளவு மக்களையும் அன்னை மரியாள் தான் பெற்றாரா? எனவே அன்னை மரியாள் கன்னி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு விடயங்களை அன்னை மரியாளை பற்றி சொன்ன நான்
ஒரு உண்மையையும் சொல்லியாக வேண்டும். அது என்னவென்றால், அன்னை மரியாள் கடவுள் இல்லை. ஆனால் புனிதர்கள் அனைவரையும் விட இவர் மேலானவர் என்பது மறுக்க முடியாதது. ஏசாயா 46:9 நானே இறைவன், என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை என்ற ஆண்டவரின் வார்த்தையை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் இறைவனை தாங்கிய ஆலயம் இவர் என்பதும், வார்த்தை மனுவான இறைவனை தாங்கிய புதிய உடன்படிக்கை பேழை என்பதும் மிகவும் சிறப்புக்குரியதே. அன்னை மரியாளை பற்றிய தகவல் ஒன்று சமீபத்தில் திருத்தந்தை 14ஆம் சின்கராயர் அவர்களால் வெளியிடப்பட்டது. அதன்படி அன்னை மரியாள் இணை மீட்பர் என்று அழைக்கப்பட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இந்த தகவலை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் என்றால், கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் அன்னை மரியாளை இணை மீட்பர் என்று அழைத்து வந்திருக்கிறார்கள். அதுவும் திருச்சபையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிப்பு வெளிவிடவும் இல்லை. வாய்வழியாக சொல்லப்பட்டு வந்த இந்த கருத்து பின் நாட்களில் ஆழமாக வேரூன்றி போனதால் பல பிரிந்த சபையாருக்கும் பேசு பொருளாய் மாறிப்போனது. உண்மையாக பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் கூட தன்னை ஒரு இணை மீட்பர் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் விவிலியத்தில் அவர் தன்னை பற்றி கூறுகையில், இனி எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே என்றுதான் லூக்கா 1:48 சொல்லியிருப்பார். அதன்படி கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு செலுத்தும் மேலான வணக்கம் என்பதே சரியானதாகும். அவரை இணை மீட்பர் என்று அழைக்க இது மனிதர்களால் உருவாக்கப்படும் மன்னக வாழ்வுக்கான அரசு அல்ல. மேலும் அன்னை மரியாள் விவிலியத்தில் இயேசுவை பற்றி நமக்கு தரும் செய்தியும் ஆணித்தரமான ஒரே ஒரு அறிவுரையும் என்னவென்றால், அவர் சொல்கிறபடியெல்லாம் செய்யுங்கள் என்பதுதான். அன்னை மரியாள் மட்டுமல்ல, தொடக்க முதலே இருந்து வந்த தீர்க்கதரிசிகளும் இறைவாக்கினர்களும் இயேசுவுக்கு பின் வந்த புனிதர்கள் பலரும் கூறுவதும் இதே வார்த்தையைத்தான். அதனால் அன்னை மரியாளும் புனிதர்களும் தீர்க்கதரிசிகளும் மட்டுமல்ல, நமக்கு நாமே கூட கடவுளிடம் பரிந்து பேச முடியும். ஆனால் அந்த பரிந்துரையை ஏற்கும் அளவுக்கு நாம் கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமானது.